நமக்கு தைரியம் கிடைச்சிச்சுனாலே நம்ம சோம்பேறியா இருக்க மாட்டோம். நம்ம அடுத்தடுத்த வேலைய பார்க்க போயிடுவோம். முதல்ல மகாலட்சுமிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறியா இருக்கிறது புடிக்காது. புரியுதுங்களா? அவங்க சுறுசுறுப்பா இருக்கணும். யார் ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்காங்களோ, அந்த இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாங்க. இருக்கும்போது நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த வித வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா கிடைக்கும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஐசிங் சக்கரத்த நம்ம வழிபடும்போது, எங்க சித்தர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கடன் தீருமாம். முக்கடன்னா என்ன சொல்லட்டுங்களா? ரிஷி கடன், தேவர் கடன், பித்ரு கடன். இந்த முக்கடன் தீரும். ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த முக்கடனையும் தீர்த்து விட்டானா, அவனுக்கு எல்லா தடையும் நீங்கி, அவன் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து செயலுமே வெற்றியா அமையும். அதே மாதிரி நான் பல தடவ சொல்லியிருக்கேன். தானம், பித்ருவுக்கு செய்யக்கூடிய கர்மா. இத நம்ம பண்ண பண்ண நம்ம வாழ்க்கை வளமாக போகும். இது மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல. இந்த சக்கரத்துக்கு மேல நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்பைய தர்ப்பணத்தோடைய கோடு அமைச்சிட்டு, அதுக்கு மேல தேன், தண்ணி கலந்த தண்ணீர எடுத்து, நீங்க இதுக்கு மேல தர்ப்பணம் பண்ணும்போது, நீங்க கொடுக்கக்கூடிய நபருக்கான தர்ப்பணம் டைரக்ட்டா உங்களுக்கு போய் சென்றடையும்னு சொல்லி சித்தர் சொல்லியிருக்கார்.